ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் இன்றைக்கி இன்னொரு புது வீடியோக்கு வந்திருக்கோம். அதாவது என்னென்னா, நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு பர்த்டே விலாக் தான். எங்கள் அக்காவுக்கு பர்த்டே அவுக்லாண்டில். ஸோ நாங்கள் இங்கேருந்து ஹாமில்டன்லேருந்து கிளம்பி இப்போ போக போகிறோம். ஆக்சுவலாக காலையிலேயே வெள்ளனா வெளியாக போகிறது தான் பிளான். ஆனால் ஆத்வினோட அப்புறம் வண்டியில் சாமான்லாம் லோட் பண்ணி அப்புறம் வீட்டில் குட்டி குட்டி ப்ரிப்பரேஷன்லாம் செஞ்சு நல்லாவே லேட் ஆகி போச்சு. இப்போ எல்லாம் ரெடியாகி கிளம்பியாச்சு. கிளம்பி இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மோட்டோவில் போயிட்டு கிளம்பி ஒரு ரெஸ்டாரண்ட் தான் போக போகிறோம். இது அந்த ரெஸ்டாரண்ட் கிராண்ட் சிலோன். இது வந்து ஒரு ஸ்ரீலங்கன் ஒத்தன்டிக் ரெஸ்டாரண்ட். ஒன்று 2 பிரான்ச் வச்சுருந்தாங்க அவங்க. ஒன்று மவுண்ட் ரோஸ்கில் ஸ்டோடார்ட் ரோடில் ஒன்றும், பப்பட்டோய்டோயில் ஒன்றும். இப்போ ஸ்டோடார்ட் ரோடில் உள்ளது பர்மனெண்ட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு பப்பட்டோய்டோயில் பெஸ்ட்டாக செஞ்சுட்டு வரேன். நல்ல ஆம்பியன்ஸ், செம்மையாக இருக்கும், செம்ம வைப்பாக இருக்கும். இங்கே போனால் ஆதினுக்கு இது ஃபஸ்ட் டைம் நாளைங்க அவன் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ எக்ஸைட்டட் மாப்பிள்ள. அப்புறம் அவனை வச்சு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு நல்லா அழகான சேர் ஒன்று, கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்போ அதெல்லாம் வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் அக்கா அம்மாலாம் வாரத்துக்கு லேட் பண்ணிட்டாங்க. அப்புறம் மிச்சம் கொஞ்சம் இருந்த நேரத்தில் அதுன்னு தர நம்மளோட என்டர்டைன்மெண்ட்டு. அவனை வச்சு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து கப்பை தட்டி விட்டுட்டான், ஐஸ்கிரீமை தட்டி விட்டுட்டான், ஸ்பூன்லாம் தட்டி விட்டுட்டான். சாரி குழப்பமாகிட்டான் வெளியில் வந்தோன்னே. இது அவங்களோட ஸ்பெஷல் மெனு கார்டு. ஸ்ரீலங்கன் டிஷ்ஷஸ் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வெரைட்டிஸும் இருந்துச்சு. எனக்கு ஃபலூடாவும் மோனிஷாவுக்கு லெஸியும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இப்போ தான் ஹீரோ என்ட்ரி. லேட் ஆகிட்டு அதை கவர் பண்ணுறதுக்காக வேகமாக வராங்கலாம். இதுதான் என்னோடய பர்த்டே கேர்ள். ஹாப்பி பர்த்டே மம்மி. அதுக்கப்புறம் காடை ஒரு புல்லு, கவுதாரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்த ஒரு புல்லு மாதிரி எல்லா ஐட்டமும் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இட்லியில் சாம்பார் ஊற்றி பிச்சு அடிடா எல்லாம் பாருங்கள் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, கொத்து இருக்குது, டொல்ஃபின் இருக்குது, எக் ரொட்டி இருக்குது, அப்புறம் அவங்க கண்ட ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபுல் சாத்தல் தான் இன்றைக்கி. எல்லாம் சாப்பிட முடிச்சுட்டு இசை குடும்பத்தில் வளமையான வேலையை ஆரம்பிச்சிட்டோம். கேட்டு பாருங்கள். போகிற பக்கம்லாம் வந்து இசை குடும்பம் மாதிரிலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு திரும்ப வீட்டுக்கு, அக்கடை வீட்டுக்கு. என்ன வயிறு தான் தூக்க முடியல, தூக்கம் கண்ணை கட்டுது. இருந்தாலும் மேனேஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டி போயிட்டேன் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஒரு ரெஸ்ட்டை போட்டு ஒரு டீயை போட்டு கேக் கட்டிங் ஆரம்பித்தாச்சு. நாம் எல்லோரும் மட்டும்தான் கேக் கட்டிங்லாம் பண்ணி எல்லாத்துக்கும் ஊட்டி விட்டு கிஃப்டெல்லாம் ஷேர் பண்ணி நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேக்லாம் கட் பண்ணி முடிச்சு நைட் ஆனதுக்கப்புறம் ஒரு குட்டி ட்ரிங்க்கு, ஒரு சின்ன பார்ட்டி. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் கெதராக இருக்கனால பர்த்டேனா பார்ட்டி இல்லாமல் எப்படி? இந்த ஆதின் இந்த பாட்டில் வைப் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஜேபிஎல்ல போயிட்டு. அதுக்கப்புறம் மம்மியோட பர்த்டே இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்காக நாங்கள் எல்லாம் ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நைட் நேரத்தில் இன்றைக்கி ஃப்ரைடேனால எங்கள் ஒன்றும் பிரச்சனை இருக்கல. அப்போ நைட்டில் பர்த்டே பாட்டெல்லாம் பாடி ஃபயர் ஒர்க்ஸ்லாம் போட்டு ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். அதுக்கப்புறம் இது மோனிஷாவோட பாட்டு. அதாவது எப்படின்னா ஒரே நாளில் லன்ச் அவுட்டிங், கேக் கட்டிங், ட்ரிங்கிங் பார்ட்டி, அப்புறம் ஃபயர் ஒர்க்ஸ், அப்புறம் கெரியோக்கி நைட், எல்லாம் ஒரே கல்லில் ஒரு 7-8 மாங்காய். அதுக்கப்புறம் ஒரு குட்டி டான்ஸ், சாப்பிட்டதெல்லாம் சமைக்கணும்ல. அதுக்கப்புறம் பர்த்டே இனிதே நிறைவு பெற்றது.
இன்னொரு vlogல சந்திக்கலாம். அப்படியே போகும்போது சர்ப்ரைஸ் பண்ணிட்டு போயிருங்க. பை பாய்.